தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர். அதிநிமித்தம் நம்முடைய குறைவுகளை எல்லாம் பெரிதாக எண்ணி பாராமல் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு தம்முடைய கிருபையினால் நமக்கு இரங்குகிறவராக இருக்கிறார். தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எனவே நம் வாழ்க்கையில் காணப்படுகிற வேண்டாத தீய குணங்களையும் பாவத்திற்கேதுவான காரியங்களையும் விட்டொழித்து, ஆண்டவரே, என் மீது கிருபையாய் தயவாய் இருந்து எல்லா கட்டுகளினின்றும் என்னை விடுதலையாக்கும், என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று கருத்தாய் வேண்டுதல் செய்வோமானால் அவருடைய அளவற்ற கிருபையை நமக்கு அருளி செய்து நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். தெய்வ பக்தி உள்ள ஒரு தம்பதியருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். மகள் பயபக்தியுடன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வந்தாள். ஆனால் மகனோ எவ்வளவோ பக்திக்குரிய வழியிலே பெற்றோர் வழிநடத்திய போதிலும் வாலிபனான பொழுது தீய நண்பர்களின் சேர்க்கையால் கீழ்த்தரமான வழிகளில் நடந்து வந்தான். ஆனால் பெற்றோரோ தங்கள் விசுவாசத்தில் கொஞ்சமும் தளர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபித்து வந்தனர். ஒரு நாள் மாலை அவன் தன் நண்பர்களோடு வழக்கமாய் பொழுதை போக்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் அவனை குறித்து பேசின கீழ்த்தரமான வார்த்தை அவன் உள்ளத்தை வெகுமாய் வேதனைப்படுத்தியது. விருட்டென்று எழுந்த அவன் நேரே வீடு திரும்பினான். தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டான். சமாதானமில்லாமல் அவன் மனம் மென்மேலும் சஞ்சலத்திற்குள்ளாகியது. அப்பொழுதுதான் கர்த்தர் அவன் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய அன்பின் கயிறுகளால் அவனை தம் மண்டை இழுத்தார். தன்னையும் அறியாமல் முழங்கார்படியிட்டு கர்த்தரை நோக்கி கதறினான். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் இந்த கேடான கீழ்த்தரமான நட்பிற்காக உம்மை உதறி தள்ளி ஓடினேனே. என் மீது கிருபையாயிரும். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும். என் பாவங்களை மன்னித்து புது சிருஷ்டியாக மாற்றும் என்று கண்ணீரோடே ஜெபித்தான். அவனுக்குள் தேவ சமாதானம் உடனடியாக புரண்டோடி வந்தது. ஆம், பாவம் பெருகிய அவன் வாழ்வில் தேவ கிருபை பெருகியது. ஆம் பிரியமானவர்களே, கோபாக்கினைக்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கொண்டிருப்பீர்களானால் இன்றே இப்பொழுதே தேவ கிருபையால் விடுதலை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிறைந்து தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பின் இரட்சகரே, என் மீதும் நீர் கிருபையாய் இறங்கி என் மீது கோபம் வைக்காமல் இன்று முதல் என்னை புது சிருஷ்டியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.